ஹலோ, இன்றைக்கி ஹெல்த்தியான கொள்ளு இட்லி பொடி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இன்றைக்கி நம்ம கொள்ளு ஒரு 1½ கப் எடுத்துக்கலாம். அதை நல்லா செவக்க வறுக்கணும். அப்புறம் தோல் உளுந்து ஒரு 1½ கப்பு, கொள்ளும் தோல் உளுந்தும் சேம் அளவு தான். அதையும் நம்ம நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். அரிசி பார்த்திங்கன்னா புழுங்கரிசியோ பச்சரிசியோ ஏதோ ஒரு அரிசி ஒரு 1/2 கப் எடுத்து அதையும் நீங்கள் செவப்பாக வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா பொட்டுக்கடலை, என்கிட்ட இன்றைக்கி பொட்டுக்கடலைக்கு பதில் இந்த கடையில் தருவாங்க இல்லையா, அந்த கடலை இருந்தது, அதை எடுத்துக்கிட்டேன் 1/4 கப்பு. அதையும் வறுத்தெடுத்ததுக்கப்புறமா எள்ளு ஒரு 1/4 கப்பு. இது கருப்பு எள்ளாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதையும் வறுத்தெடுத்து முடித்தோன்னே கருவேப்பிலை 2 கொத்து, வீட்டில் இருந்த லெஃப்ட் ஓவர் கருவேப்பிலையை நான் போட்டு வறுத்தெடுத்துக்கிட்டேன். அப்புறம் நல்லெண்ணெயை கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி ஒரு 5 வரமிளகாயை, 1/2 ஸ்பூன் மல்லி, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்து வறுத்தெடுத்துக்கணும். கூடவே இதையும் சேர்த்து போட்டு அந்த ஏற்கனவே அரைக்க வேண்டியதுக்கு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் சேர்த்துக்கணும். அப்புறம் இடித்த பூண்டு தோலோடு இடித்து வச்சுக்கணும். அதில் வதக்கி அதில் நீர் சத்து போனதுக்கப்புறமா 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் பெருங்காயம் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி ஆற வச்சு நைஸாக அரைச்சி எடுத்தால் பொடி தயார். அவ்வளோதான். இது தோசைக்கோ இல்லை இட்லிக்கோ தொட்டு சாப்பிட்லாம். நானும் இன்றைக்கி அப்படி தான் சாப்பிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.